ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த வருஷம் ஹியூஜாக வந்துருந்துச்சு 2025ல். இந்த வருஷம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் யூடியூப்லாம் பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, டிஎன்இபிலேருந்து தொழிற்சங்கங்கள் இருக்காங்க. ஸோ நிறைய ஹியூஜாக வேகன்சிஸ் இருக்குது, ஒரு 50,000 கிட்ட வேகன்சிஸ் இருக்குது, ஃபில் பண்ணுங்கன்னு அவங்களுடைய போராட்டங்கள் நியூஸ் வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இஷ்யூ தெரிவித்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏஇஸ் லெவல் நிறைய எடுத்தாங்க. இந்த வருஷம் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க, ஃபீல்டு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாமே யானை பசிக்கு ஒரு சோளப்பொரி அந்த மாதிரி தான் வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி நிறையா வீடியோஸில் அவங்க போராட்டங்கள் வரதில்ல நியூஸ் நம்ம கேட்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 40-50,000 கிட்ட வேகன்சிஸ் இருக்க இடத்துல இந்த வேகன்சிஸ் ரொம்ப ஹை தான். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த வருஷம் திருப்பியும் ஏஇ கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஒரு 200 போஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இன்னும் வரல, அது வரலாம் இந்த வருஷம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். ஸோ ஏஇயோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு 4 to 5 times 6 times வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்க போஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் ஜேஇ இருக்குது, ஜேஇக்கு அப்புறம் தான் ஏஇ. ஸோ 10 times மேலே கூட இருக்கலாம். ஸோ அதனால் அதுலேயும் வேகன்சிஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக ஷியூராக வரும். ஏன்னா ஒரே வருஷத்தில் ஒரே வேகன்சிஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடியாது. ப்ளஸ் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், ரிட்டைர்மெண்ட் இருக்கும். அதனால இந்த வருஷமும் ஒரு ஜாக்பாட் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, சில பேர் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. பார்டர் மார்க்ஸ் 200 கொஷின்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் பார்டர் மார்க்ஸில் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 180 வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இருக்கவங்க நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ படிக்க ஆரம்பிக்கிறனால எந்த தப்புமே கிடையாது, நாலேஜ் கெய்னிங் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக படித்தாலும் சரி, இல்லை நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல். நீங்கள் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி இது பண்ணாலும் ஓகே. பட் படிக்கிறத விடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகோ இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகோ, ஒரு டீட்டெயில் ஆனுவல் பேனல் கொடுத்த பிறகோ என்னென்ன போஸ்ட்டோ அதுக்கப்புறம் ஓட முடியாது. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுடைய இது பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கண்டிப்பாக ஜாப்லேருந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வேலையும் பார்த்துக்கணும், இருக்க வேலையும் விட முடியாது அப்படின்றவங்க இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருது பெட்ரு. ஸோ அவங்க எல்லாருமே முன்கூட்டி யோசிங்க. ப்ரெஷர்ஸும் அப்படி தான். யோசிச்சு வருது, எப்போவுமே வருது விஷயத்தை நம்ம யோசிச்சிட்டே இருக்க வேணாம். ஸோ எப்போவுமே சீசன் நவம்பர் டிசம்பர் வந்தால் மழை வருது, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இப்போ கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இது யோசிக்க வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம ஏஇஓ ஆகட்டும், டிஎன்இபி ஆகட்டும், கிளாஸஸ் டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. ஈவன் தமிழ் மெட்டீரியல் 100% ரெடி ஆயிடுச்சு. கொஸ்டின் பேங்க்கும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.